அனைவருக்கும் வணக்கம். எனது சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று எங்கள் வீட்டு தோட்டத்துல நாங்களே வளர்த்த காய்கறிகளை உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த செடி பார்த்தீங்கன்னா தம்பட்டவரை. இது எல்லாத்துக்குமே தெரியுமான்றது தெரியல. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இது நிறையா வர்றதில்ல. ஆனால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சீசன்லையுமே இது காய்க்குது இந்த அவரைக்காய். ஸோ இது வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், பொரித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த விதை பெருசு பெருசாக இருக்கும், அதையும் எடுத்து போடலாம் குழம்புக்குள்ள, சூப்பராக இருக்கும். அங்கங்கே தக்காளி செடி நட்டு வச்சுருக்காங்க. நம்ம தேவைக்கு அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பழுக்குது. ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கள் அத்தை செம்ம சூப்பராக போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இடைக்கிட பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டிருக்காங்க. சின்ன வெங்காயமும் இருக்குது, பெரிய வெங்காயமும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் போட்டு விட்ருக்காங்க, கத்திரிக்காய் செடி. இது பார்த்தீங்கன்னா செடி, செரி பழ மரம். ஸோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றது தெரில. ஆனால் நம்ம ஏரியாலையும் நல்லா வருது, நல்லா தளன்னு வளர்ந்துருக்கு. அது பழம் விடுறப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு, அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இது நிறைய செடி வச்சுருக்காங்க, எதையுமே கேப் விடாமல் அங்கங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செண்டு மல்லி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த செடி தான் இது. ஸோ இது மொட்டா இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா அது பூ வந்திருக்கு, விரிஞ்சது மாதிரி இருக்குது. ஸோ இது என்னென்னா சரியான ஸ்மெல்லுங்க, செம்ம சூப்பரான ஒரு ஸ்மெல் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறித்து வைக்க முடியாட்டி அந்த ஸ்மெல்லு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது பெரி செடிங்க, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இருக்குல்ல, அதே மாதிரி இது வந்து பிளாக்பெரி. ஸோ இந்த செடியில் இப்போ தான் வந்து சின்னதாக காய் வச்சுருக்கு. இதுவுமே நிறையா வரும், ஒரு இலைக்கு ஒரு காய் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த வர்றப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். அவ்வளோ அழகாக சாப்பிட்டா அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காய்ச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இதை பாருங்களேன், பூ விட்ருக்கு பாருங்கள், அங்கங்கே பூ விட்ருக்கு. இன்னும் பெருசாக ஆகணும், காய் விட்டு பெருசாக ஆகணும். ஸோ அப்போ உங்களுக்கு இது ஒரு தனி வீடியோ போடுறேன். ரோஸ் செடியுமே வச்சுருக்காங்க. ஸோ பூச்சி வந்துடுதுங்க, என்ன தான் பராமரித்தாலும் அந்த பூச்சி வந்துடுது அங்கங்கே. ஸோ இது பாவக்காய் செடி சும்மா அப்படியே ஏற்றி விட்ருக்காங்க, வந்துருச்சு. ஸோ இதுவுமே நம்ம வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு வந்து நம்ம வீட்டு யூஸ்க்காக பயன்படுத்திக்கிற மாதிரி தான் அளவாக போட்டிருக்காங்க. ஸோ அதான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் செடி இப்போ தான் வந்துட்டுருக்கு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டைம் எடுக்கும், ஆப்பிள்லாம் வர்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஆனால் வந்து ஆப்பிள் செடி. இது ஸ்ட்ராபெரி, இதுவும் அப்படி தான் வச்சுருக்கோம், நல்லா வந்துட்டுருக்கு. இது காய் பிடிச்சிச்சு அப்படின்னா கட்டாயமாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுவுமே ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வச்சுருக்கோம், நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு போடுற இலை. ஸோ அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அந்த பிரியாணிக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.